إن الحمد لله والصلاة والسلام على رسول الله முஹம்மது பின் அப்துல்லா மாபாத். எல்லா புகழ்ச்சிகளும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய அன்பும் கிருபையும் கருணையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னலார் மீதும் அவரை பின்பற்றி வாழ்ந்த ஒரு குடும்பத்தார்கள், உறவினர்கள், தோழர்கள், தோழியர்கள், நல்லடியார்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஈமானிய உறவுகளே, வாரந்தோறும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரம், திங்கட்கிழமையினுடைய மகரிபின் ஆரம்ப நேரங்களில் நாங்கள் பார்க்கிற இந்த வகுப்பிலே சென்ற வாரம் அல்லாஹு தஆலா நாளை மறுமை நாளில் ஒவ்வொரு மனிதர்களையும் விசாரிக்கிற தருணங்களை பற்றி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக நமக்கு சில செய்திகளை சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் நாளை மறுமை நாளில் விசாரிக்கப்படுகிற மனிதர்கள் யார் யார், என்ன தகுதி வரங்களை பெற்றிருக்கிறார்கள் என்கிற பாடத்தில் சென்ற வாரம் 3 நிலைகளை பற்றி நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதில் முதலாவது, பொருளாதாரம் கொடுக்கப்பட்டவரை அல்லாஹ் மறுமையில் விசாரிப்பான். அடுத்ததாக பலம் கொடுத்தவர், உடல் வலிமை கொடுக்கப்பட்டவர். மூன்றாவதாக அறிவு கொடுக்கப்பட்டவர் என்கிற செய்தியை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த மூன்றையும் அல்லாஹ் தனிப்பட்ட ரீதியாக அல்லாஹ் விசாரிப்பான் என்கிற பகுதிகளில் இந்த தைரியசாலி, அல்லாஹ்வுடைய வழியில் உயிர் தியாகம் செய்தவர் என்கிற அந்த தலைப்பு கீழால் அதை மட்டும் நாம் சுருக்கமாக பார்த்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இந்த உலகில் வாழுகிற மனிதனிடம் அல்லாஹ் 4 கேள்விகளை கேட்பான். ஒருவரிடம் 4 கேள்வி. இந்த 4 கேள்விகளுக்கும் ஒரு மனிதன் சரியாக பதில் சொல்லாத வரைக்கும் அவனுடைய கால் அந்த இடத்தை விட்டு நகராது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். லா தசூலு யௌமல் கியாமத்தி கதம அப்தீன் ஹத்தா, ஒரு அடியானுடைய கால் பாதம் நகராதாம். நாளை மறுமை நாளில் ஒரு அடியானுடைய கால் பாதம் அது நகராது, அசைக்க முடியாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஹத்தா யுஸ்அல அன் அர்பஇன், 4 அவனிடம் கேட்கப்படாமல், 4 விடயங்களை அல்லாஹ் அவனிடம் கேட்காமல் அவனுடைய அசைவுகள் அங்கு இருக்காது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னாஹு, உண்ட வயதை நீ எவ்வாறு கழித்தாய் என்று அல்லாஹ் கேட்பானா. உனக்கு கொடுக்கப்பட்ட வயது இல்லை. ஒருவர் 40 வயதில் மரணிக்கிறார் என்றால் அவருடைய புத்தி சுவாதீனம் எப்போ அவருக்கு புத்தி தெரிஞ்சு சுயமாக செயல்படுகிற ஒருவராக மாறினாரோ அன்றைய தினத்திலிருந்து அவருக்கு மரணம் வருகிற வரைக்கும் அவர் என்னென்ன வேலைகள் செய்தார், எப்படி அவருடைய வயது ஒவ்வொன்றையும் கழித்தார், ஒவ்வொரு நாளையும் எவ்வாறு கழித்தார், ஒவ்வொரு மணித்தியாலத்தை எவ்வாறு கழித்தார், ஒவ்வொரு வினாடியையும் எவ்வாறு கழித்தார் என்கிற இந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லாமல் அவரை அல்லாஹ் சுவர்க்கம் அனுப்ப மாட்டான் என்றால் அவருடைய தூதர் சொன்னார்கள். யோசனை செய்து பாருங்கள், நானும் நீங்களும் சர்வசாதாரணமாக போன வருடம் இதே திகதியில் போன வருடம் என்ன நாள் என்று கேட்டால் நமக்கு தெரியாது. இதே டேட், இதே மாதம் போன வருடமும் வந்தது, ஆனால் நாள் வித்தியாசப்பட்டு வரும். இன்றைக்கு 14வது திகதியில் இருக்கிறோம் என்றால் இந்த 14 போன வருடம் 2025 6ஆம் மாதம் 14ஆம் தேதி என்ன நாள் சொல்லுங்கள் என்று கேட்டால் யாருக்கு தெரியும்? அந்த நாளில் நடந்த நிகழ்வுகளை பற்றி கேட்டால் யாருக்கு தெரியும்? அந்த நாளில் என்னென்ன சம்பவங்கள் நடந்தது, அல்லது நீங்கள் இந்த நாளில் என்ன அமல்களை சம்பாதித்தீர்கள் என்று கேட்டால், அல்லது இந்த நாளில் நீங்கள் தேடிய வருமானம் என்ன என்று கேட்டால், அல்லது இந்த நாளில் உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் சந்தோஷம் என்று கேட்டால், இந்த நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்வுடன் பிரார்த்தனை செய்த நேரம் என்று கேட்டால், இந்த நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்வுடன் தௌபா செய்த காலம் என்று கேட்டால், உறவுகளே என்னாலும் உங்களாலும் சொல்ல முடியாது. ஏன் ஒரு வாரம் பின்னங்கி போனாலும் கூட சொல்ல முடியாது. இந்த நாளில் நான் என்ன செய்தேன்? வளமையாக ஒரு தொழில் செய்வர் சொல்வார், காலையில் போனேன், மகரிபுக்கு வந்தேன். அந்த நேரங்களில் செய்தது நேற்று செய்த வேலை அதே இடம்தான், ஆனால் வேலைகள் வித்தியாசப்படும். காலை நேரத்தில் ஒரு அல்மி ஒரு கடைக்கு போகிறார், கடைக்கு போயிட்டார் என்றால் அவர் தகரம் தூக்குறார். காலையில் 8 மணிக்கு ஒரு லொரி வருது, சீட்டை தூக்கி ஏற்றுறார். அடுத்தாண்டு அதே சீட்டை தூக்க மாட்டார், அதே டைமுக்கு பெயிண்ட் பாக்கெட்டை தூக்குவார், அல்லது வேறு ஏதாவது பொருளை மேலே ஏற்றுவார், கீழே இறக்குவார். வேலை ஒன்றுதான், ஆனால் வித்தியாசப்படும். இதையே நம்மளால் சரியாக சொல்ல முடியாது என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், நாளை மறுமை நாளில் அல்லாஹ் இந்த 4 கேள்விக்கும் நானும் நீங்களும் சரியாக பதில் சொல்லாத வரைக்கும் எனக்கும் உங்களுக்கும் சொர்க்கம் கிடையாது. இது நாளையும் சொல்லிட்டு தான் அந்த இடத்தை விட்டு நகர முடியும் என்கிற செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதை நாங்கள் பார்க்கலாம்.
சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வயசை நீ எப்படி கழிச்சாயின்னு கேட்குற நேரத்தில் குழந்தை பருவத்தை பற்றி கேள்வி வராது. நம்ம குழந்தையாக இருந்தோமா இல்லையா? இந்த ஒரு பருவ வயதை அடைகிற வரைக்கும் ஒரு 7-8 வயசு நம்ம வச்சுக்கொள்வோம். இன்றைக்கு 5 வயசுலேயே பொடியமாக இருக்கு, புத்தி தெரிஞ்சிருது, எல்லாம் தெரிஞ்சிருது. ஃபோனை தூக்கி கையில் கொடுத்தா உம்மா பாப்பாவுக்கு தெரியாத கூட அவன் எடுத்துடுறான். 5-6 வயசில் போயிடுது. அப்போ இந்த மாதிரி ஒரு காலத்தில் நம்ம இருக்கிற நேரத்தில் ஒரு 6-7 வயது எடுப்போம். அவனுக்கு அல்லாஹ்வை பற்றி அறிவு இருக்காது, ஆனால் மிச்சம் எல்லாரையும் இருக்கும். ஆனால் இந்த வயதை எடுத்துக்கொண்டோம் என்றால் அல்லாஹு தாலா அந்த சிறுவனிடம் கேட்பான், 5 வயது தொடக்கம் நீ சுயமாக இயங்க ஆரம்பிச்ச தொடக்கம் நீ என்னென்ன சாப்பிட்டாய், என்னென்ன குடிச்சாய், எந்த நேரத்தில் குடிச்சாய், அதிகமாக குடிச்சாயா, தேவைக்காக குடிச்சாயா? ஒரு பொருளை வாங்கி இருப்பார், அது நீ தேவைக்காக வாங்கினாயா அல்லது தேவைக்கு அதிகமாக வாங்கினா? எல்லாம் அல்லாஹ் கேட்பானா இல்லையா உறவுகளே? வேறொரு ஆளுடைய உரிமை இல்லாத ஒரு இடத்தை குடிப்பதும் ஹராம் தான், அதை அல்லாஹ் கேட்பான். இன்னொருடைய சொத்தை நீ அபகரித்தாயா, இன்னொரு பங்கை நீ எடுத்தாயா? எல்லாத்தையும் அல்லாஹ் அவன் 50 வருடம் என்றால் 45 வருஷமாக அவன் செய்த அத்துணை காரியங்களையும் அவன் ஒவ்வொரு மணியாக ஒவ்வொரு மணித்தியால், யா அல்லாஹ் இந்த காலையில் 6 மணி நான் இது செய்தேன், காலையில் 6:05 இது செய்தேன், 7 மணிக்கு இதை செய்தேன், 8 மணி என்று அவன் மரணிக்கிற வரைக்கும் என்னென்ன செய்தானோ அது அத்துணையும், நல்லது கெட்டது அத்துணையையும் அவன் அல்லாஹ்விடம் சமர்ப்பிக்காமல் அவனுடைய வயது எல்லையுடைய கேள்வி அவன் தாண்ட முடியாது என்கிற செய்தி அல்லாஹ்வுடைய சொன்னார்கள். என்றால் அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடிகளே, நன்றாக நினைவைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தந்திருக்கிற இந்த காலம் என்பது, இந்த வயது என்பது, எனக்கு 70 வயசு, எனக்கு 95 வயசு, எனக்கு 100 வயது என்பது பெருமை அல்ல உறவுகளே. அந்த காலத்தில் நாங்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமான என்ன காரியத்தை சம்பாதித்தோம் என்பதுதான் அல்லாஹ் பார்க்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தஷஹூதிலையும் அத்தஹியாத்திலும் ஓதுவார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் புக்லி வல் ஜுபுன், யா அல்லாஹ் கோழை கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாரு, வ அஊது பிக மின் அன் உரத்த இலா அர்தலில் உம்ர். ரசூலுல்லாஹ் சொன்னா கேட்டார்கள், என்ன துவா? யா அல்லாஹ் கஞ்சன் கோழை உலோஃபித்தனத்திலிருந்து எனக்கு பாதுகாப்பு தாயா அல்லாஹ். நான் கஞ்சனாக இருக்கக்கூடாது, உலோஃபியாக இருக்கக்கூடாது, பிரேத்தத்தனம் காட்டக்கூடாது, வஞ்சகம் காட்டக்கூடாது, நல்லவனாக இருக்கணும் யா அல்லாஹ். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் திரும்ப ஓதுறாங்க, வ அஊது பிக, நான் இன்னும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன், அன் உரத்த இலா அர்தலில் உம்ர், என்ற வயசு கூட வயசு நீண்டு கொண்டு போயிட்டு பிரயோஜனம் இல்லாமல் வயசு வாழ்றார். ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை, 80 வயசு. அவர் துன்யாவுக்கும் பிரயோஜனம் இல்லை, ஆஹிராவுக்கும் பிரயோஜனம் இல்லை. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் இந்த வயதை பக்குவப்படுத்துமாறு, வயதை சரியாக பயன்படுத்துவதற்கு அல்லாஹ்விடம், யா அல்லாஹ் நான் வாழுகிற ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு மணித்தியாலமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வருடமும், யா அல்லாஹ் அதை நான் சரியாக உனக்கு விருப்பமானதாக வாழத்தாயா அல்லாஹ். இல்லை என்றால் எனது உயிரை நீ எடுத்துக்கொள்ளுகிற இந்த துஆவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தந்தார்கள். என்றால் நம்மில் எத்தனை பேர் உறவுகளை நமது காலத்தை எடுத்து பார்க்கிறோம்? இதற்கு பதில் என்னிடம் உங்களிடம் இருக்கிறதா உறவுகளை? நானும் நீங்களும் மாட்டிக்கொள்ள இருக்கிறோம். 100க்கு 100% நாங்கள் தப்புவது என்பது அல்லாஹ் ஒருவனால் மட்டும்தான் முடியுமே தவிர என்னாலும் உங்களாலும் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அரைக்கரவாசி நாங்கள் வீணாக்கி கொண்டு இருக்கிறோம். இரண்டாவது பகுதியை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வ அன் ஜஸதிஹி ஃபீமா அப்லாஹு. அதே போல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன்னுடைய உடம்பு இருக்குதே, எது? இந்த ஆரோக்கியம், கை காலெல்லாம் நல்லா இருக்குது, சொத்தி முடம் இல்லை, குருடன் கபடு இல்லை, வாய் கொன்னல் இல்லை, கால் சொத்தி நுகங்கள் இல்லை, பரவ நோய்கள் கிடையாது. இந்த ஆரோக்கியத்தை பற்றி அல்லாஹ் நாளை மறுமை நாளில் கேட்பானாம். இந்த கேள்விக்கு என்ன பதில் இருக்கிறது? யா அல்லாஹ், அல்லாஹ்விடம் கேட்கிற, யா அடியானே, உன்னுடைய ஆரோக்கியத்தை எவ்வாறு செலவழித்தாய் என்று அல்லாஹ் கேட்கிற போது என்ன பதில் இருக்கிறது? யா அல்லாஹ், என்ற ஆரோக்கியமா? நான் வாப்பாவோட தொழிலுக்கு போனேன், கல்யாணம் முடிச்சேன், 50 வருஷம் வரைக்கும் நல்லா தெம்பா இருந்தேன் என்று சொல்வது மட்டும் அங்க பதிலாக அமைந்து விடும் அவர்களே. நீ உன்னுடைய ஆரோக்கியத்தை வைத்து நல்ல காரியங்கள் செய்தாயா? அல்லாஹ் பார்ப்பது அது மட்டும்தான். உனக்கு தந்த ஆரோக்கியத்தை நீ வேறொருவருக்கு உதவியாக பயன்படுத்தினாயா என்று அல்லாஹ் கேட்பானே. அப்ப கண்ணியமான உறவுகளை, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லாமே அல்லாஹ் மறுமையில் விசாரிப்பான். அதில் உடம்பு பிரதானமான ஒன்று. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், உடம்புல ஒரு பகுதி இயங்கவில்லை என்றால் அதை பார்க்கிறதும் பராமரிக்கிறதும் எப்படி இருக்கிறது? ஒரு கை உடைஞ்சி, ஒரு கிட்னி ஃபெயிலியர், ஒரு ஹார்ட் பிரச்சனை,
என்றால் அதை ஒவ்வொரு நாளும் ஒரு சுகர், ஒரு ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் என்று நோய் வந்துட்டென்றால் அதுக்காக மருந்து மாத்திரை டைமுக்கு டைம் டாக்டர் சொன்னதை வாக்குறுதியாக எடுத்துக்கொண்டு நாங்கள் எந்த அளவுக்கு பார்க்கிறோமோ அந்த உடம்பை பற்றி அல்லாஹ் நாளை மறுபடியும் விசாரிப்பானாம். இது கெட்டு போக என்ன காரணம்? உனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஏன் வந்தது? கிட்னி ஃபெயிலியர். ஹார்ட் அட்டாக் ஏன் வந்தது? உனக்கு ஹார்ட் அட்டாக். எல்லாத்தையும் அல்லாஹ் கேட்பான். நீ பிறக்கும் போது நல்லா பிறந்தாயே, ஆரோக்கியமாகத்தானே உன்னை நான் பெற்ற உலகில் அனுப்பினேன், ஏன் வந்தது என்றால், யா அல்லாஹ் நான் போதை பாவித்தேன், புகை பாவித்தேன், தேவையில்லாது பயன்படுத்தினேன் என்ற கேள்விக்கு பதிலாக வந்து முடியுமா? உறவுகளை தப்பிக்க முடியாது. அல்லாஹ் அந்த உடல் வலிமையை பற்றியும் ஆரோக்கியத்தை பற்றியும் அல்லாஹ் கேட்பானுங்கிற செய்தி ரசூல் 2வது சொன்னார்கள். 3வது வஅன் இல்மிஹி மாதா அமிலபிஹி. 2வது புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். 3வது கேள்வி, உனக்கு கொடுக்கப்பட்ட அறிவை வைத்து நீ என்ன செய்தாய் என்று அல்லாஹ் கேட்பானா. உனக்கு அறிவு இருக்கு, உனக்கு புத்தி இருக்கிறது, உனக்கு தந்த அந்த புத்தி, அதை வைத்து நீ என்ன செய்ய? யா அல்லாஹ் நான் நல்ல கிரிமினல் மூளை, நான் நல்லா எனக்கு வாசியை மட்டும் பயன்படுத்தினேன், எனக்கு மட்டும்தான் நான் பார்த்துக்கணும் என்று சொல்ல முடியுமா? அல்லாஹ் கேட்கிற கேள்வி என்றால், இந்த அறிவை வைத்து உன்னுடைய வெற்றிக்காக இந்த மறுமையில் எனக்காக நீ என்ன செய்தாய் என்று கேட்கிற போது, யா அல்லாஹ் என்ற அறிவு உன்னுடைய மார்க்கத்தை படிக்க, உன்னுடைய மார்க்கத்தை சொல்ல, உன்னை பற்றி அறிந்து கொள்ள, உன்னை பற்றி நினைவு கூறுவதற்காக வேண்டி கிடைத்த என்ற பதில் வர வேண்டுமே தவிர, நாங்கள் இந்த அறிவை எப்படி வைக்கிறோம், எப்படி வச்சிருக்கிறோம்? இந்த காலத்தில் விவசாயம் செஞ்சால் எவ்வளோ லாபம் வரும், நல்லா பயன்படுத்துகிறோம். எந்த மருந்தடிச்சா எப்படி பயன்படும், இந்த தொழில் இந்த காலத்துக்கு சரி வருமா, சரி எவ்வளவுக்கு யோசிக்கிறோம். காலத்துக்கு காலம், திடீர்னு பார்த்தா ஹோட்டல், திடீர்னு பார்த்தா பைக் கடை, திடீர்னு பார்த்தா ஹார்ட்வேர், ஒரு கடை, பல மாதிரி மாறுது. ஆள் உண்டு, தொழில் வித்தியாசம், காலத்துக்கு காலம் தொழில் மாறுது, வருமானத்தை மாற்றுகிறார். அப்படி என்றால் அந்த அறிவும் அதற்கேற்ற அதை தந்த அல்லாஹ்வுக்கு உரியதாக அதை நாங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். தொழில் செய்ய வேண்டும், அப்படித்தான். காலத்துக்கு காலம் மாறும், இபாதத்தும் அப்படித்தான். தொழுகை 5 நேரம் குறிப்பிடப்பட்டது, அதுக்கிடையில் ஹஜ்ஜு வரும், சதக்கா வரும், ஜகாத் வரும், ஏனைய நோன்பு வரும், இன்ன பிற நல்ல விஷயம் எல்லாமே அதுக்குள்ள வந்துடும். அப்போ அந்த அறிவை வைத்து நீ என்ன செய்தா என்று அல்லாஹ்விடம் கேட்கிற நேரத்தில், யாரெல்லாம் நான் சண்டை பிடிச்சேன், யாரெல்லாம் அறிவை வச்சு நல்லா பேசி விட்டேன் யாரெல்லாம் என்றால் அல்லாஹ்விடம் பதில் சொல்ல முடியுமா என்றால், அதற்கு பதிலை நானும் நீங்களும் தயார் செய்து வைத்துக் கொள்ளணும். இறுதியாக அல்லாஹ் கேட்பான், ஒ அன் மாலிகி கொண்ட பொருளாதாரம், மின் ஐன அகதஹு வஃபீமா அன்ஃபகஹு. இது மிக வித்தியாசமான ஒரு கேள்வி. அல்லாஹ் அறிவை பற்றி கேட்டதுக்கும், உங்களோட உடம்பை பற்றி கேட்டதுக்கும், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வயசெல்லையும் பற்றி அல்லாஹ் கேட்பதை விட பொருளாதாரத்தை பற்றி அல்லாஹ் கேட்கிற நேரத்தில், இந்த சம்பாத்தியம், இந்த பணத்தை நீ எவ்வாறு சம்பாதித்தாய், அதை நீ எவ்வாறு செலவு செய்தாய். பொருளாதாரத்தை 2 கேள்வி. அறிவு தந்துச்சு, அறிவு எப்படி பயன்படுத்த கேட்பான் அல்லாஹ். ஆனால் பொருளாதாரத்தில் மட்டும் 2 வித கேள்வி. எப்படி எடுத்தாய், எப்படி செலவழித்தாய். இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு நானும் நீங்களும் நிறைய கஷ்டப்பட வேண்டியிருக்கிறது. இந்த பொருளாதாரம் இன்றைக்கு நிறைய மக்களிடம் தவறான வழிமுறையை பார்க்கிறோம். எப்படி வருகிறது என்பதை விட, நாங்கள் ஹராத்திலே சம்பாதித்தாலும் அது நாங்கள் 2 ஜக்காத்து கொடுத்தா போய் முடிஞ்சிருது, அது பள்ளிக்கு கொடுத்தா ஹலால் ஆகிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொருளாதாரம் எடுப்பதும் ஹலாலாக இருக்க வேண்டும். நீங்கள் 1 ரூபாய் சம்பாதித்தாலும் அது அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் இல்லை என்றால் அந்த பொருளாதாரம் உங்களுக்கு ஈடு கொடுக்க முடியாது. அந்த 1 ரூபாய் என்றாலும் நீங்கள் அல்லாஹ்விடம் மாட்டிக்கொள். உதாரணமாக இந்த ஃபோன் ரீலோட் கடைகளில் நிறைய இடத்துல இப்போ டொபி பேக்கை கொண்டு வச்சுட்டாங்க. 199 ரூபா ரீலோட் போட்டால் 1 ரூபா மிச்சம் கொடுக்குறல்ல, 298 ரூபா பேக்கேஜ் 2 ரூபா கொடுக்குறல்ல. அது கணக்கு இல்லை, நம்மளும் கணக்கெடுக்கிறது இல்லை, அவங்களும் கணக்கெடுக்கிறது இல்லை. ஆனால் அல்லாஹ் கணக்கெடுப்பான். நமது வலப்புறமும் இடப்புறமும் ரகைபும் அத்தீதும் கணக்கிடுவார்கள். 200 ரூபாய் இவன் கொண்டு போனால் 2 ரூபாய் கடைக்காரன் கொடுக்கவில்லை, எழுதுவார்கள். இவன் செலவழித்தது 198 ரூபா, 2 ரூபா இவனிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அப்போ மறுமை நாளில் அல்லாஹ் கேட்க மாட்டானா? முதலில் உங்களுக்கு காசு தந்தால் நான் கேட்பேன். யாரெல்லாம் ரீலோட் போட வராங்களோ, பேக்கேஜ் எடுக்க வராங்களோ, செலாக்கு அப்படித்தான். 95 ரூபாய் இருக்கும். கடைகளில் ஹோட்டல்களில் போனால் கூட 5 ரூபாயில் புறவைக்கு எடுப்போமேனா அஸ்ஸலாமு அலைக்கும் தான். அது நீ எப்பயாவது திரும்ப போனால் 5 ரூபாயும் கிடைக்காது, 10 ரூபாயும் கிடைக்காது. ஆனால் புறவைக்கு எடுப்போமேன்றோம். உறவுகளே, இது எல்லாமே நாளை மறுமை நாளில் நமக்கு ஆபத்தாக அமையும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அப்போ அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நீ சம்பாதிக்கிறாய் என்றால் அதை ஹலாலாக, நீ ஒரு நாளை செலவழித்து உன்னுடைய அறிவு, உடம்பு, வலிவு எல்லாம் செலவழித்து சம்பாதிக்கிறாண்டாய், அந்த சம்பாதிப்பை நீ கஷ்டப்படுறதை ஹலாலாக எடுத்துக்கொள். நாளை மறுமை நாளில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் விசாரிக்கிற போது, அல்லாஹ்
நான் கஷ்டப்பட்டு உழைத்தேன் யா அல்லாஹ், இது ஹலாலான உழைப்புன்னு பதில் சொல்லும் போது எனக்கு உங்களுக்கு சொர்க்கம் நிச்சயிக்கப்படுமா இல்லையா? அதை செலவழிக்கிறோம் திரும்ப. யா அல்லாஹ், செலவழித்த வீணுக்காக செலவழித்தால் மாட்டிக்கொள்வோம். அல்லாஹ்வுக்காக, நல்ல காரியங்களுக்காக, நல்ல இபாதத்துக்களுக்காக, ஒரு ஆளை முன்னேற்றுவதற்காக செலவழித்தால் அந்த செலவை அல்லாஹ் பட்டியலிட்டு இருப்பான். நாமும் அதை சொல்லி, யா அல்லாஹ், நீ தந்ததை ஹலாலாக எடுத்துக்கொண்டு யா அல்லாஹ், நான் பள்ளிக்காக கொடுத்தேன் யா அல்லாஹ், அவருக்கு உதவி செய்தேன். அப்படியா? அப்படியே இந்த 4 கேள்விக்கும் சரியாக பதில் சொல்லிவிட்டோம் என்றால் அல்ஹம்துலில்லாஹ், நமது கேள்விக்கான விடையும் நகர்வும் ஆரம்பித்து விட்டது. இந்த நாளுக்குள் தான் என் வாழ்க்கையும் உங்கள் வாழ்க்கையும் இருக்கிறது. எப்படி இருந்தாலும் பணக்காரர்கள் மட்டுமல்ல, கோடீஸ்வரர்கள் மட்டுமல்ல, சாதாரண மனிதனுக்கும் இதான் கேள்வி. நாளாந்தம் கூலி வேலைக்கு போனாயா? சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி வேலை செஞ்சாயா? நேரத்துக்கு வேலைக்கு போனாயா? டீ குடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் எடுத்துருவாங்க, சாப்பிட்றதுக்கு ஒரு 3 மணி நேரம் எடுத்துருவாங்க, சோம்பேறம் பட்டு நின்றுவாங்க. அதெல்லாம் கழிக்க மாட்டாங்க. டைமுக்கு 8 மணிக்கு வந்து 5 மணிக்கு ஆட்கள் போயிடுவாங்க. அது திண்ட நேரம், குடிச்ச நேரம் எல்லாம் வரையறுத்து பார்த்தா 4 மணி நேரம் வேலை, 4 மணி நேரம் ஓஃப். இந்த சம்பாத்தியமும் அல்லாஹ் நாளை மறுமை நாளில் உங்களிடமிருந்து பிடித்துக் கொள்வான் என்பதை நீங்கள் மறந்து விடாமல், நானும் நீங்களும் நாளை மறுமை அல்லாஹ் விசாரிக்கிற அந்த விசாரணை தளத்தில் எல்லார் மத்தியிலும் நானும் நீதவானாக, நல்லவனாக, ஹலாலாக உழைத்தவனாக, நேர்மையாளனாக மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தப்பட்டு யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதுவர்களாக, நல்லவர்களாக, சிறந்தவர்கள் அடையாளப்படுத்தப்படுவார் என்று சொல்லப்பட்டார்களோ அந்த சாலிகானவர்களில் நல்ல அடியார்கள் ஒருவராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கி நபிகளாருடைய அந்த ஹவுலுல் கௌசர் நீர் அருந்தி சொர்க்கம் செல்கிற பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்தல்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.